guys எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் ஃப்ரம் காப்ளின் டு காப்ளின் காட் அப்படிங்கிற ஒரு புது மாங்கா தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவலாம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்லை, அந்த டிராகன் பெரிய டிராகன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிராகன் ஹியூமன் ஃபார்ம் எடுத்து வாட்டி சண்டை போட்டுக்கலான்ட்டு ஸ்வாட் சைன் கூட சண்டை போட போகும்போது இன்னைக்கு ஒரு ரத்தம் எவ்வளோ தான் சிந்த போது நானும் பார்க்குறேன்ட்டு பவர்ஃபுல்லான ஸ்வாட் ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா டிராகன் மேலே லான்ச் பண்ணுறாங்க. டிராகனும் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக வாங்கிட்டு இருக்கு. ஈஸியாக நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன். அங்கே சிட்டியில் காப்ளின்ஸும் டிராகன்ஸும் லேடராக கையாள முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஷார்ட் சைன்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் ஒரு பெரிய பிளாஸ்ட் சிட்டிக்கு நடுவில். அப்போ நம்ம சைன்ட்டும் இன்னுமே இவங்க முடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கவனம் செதறின உடனே அந்த காமிங்க நல்ல நேரத்தில் வந்ததுன்னு சொல்லிட்டு டிராகன் மதரும் குட் பாய், என் காயம் ஆறுனவரப்போ உன்னை நான் வந்து திருப்பி அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி டிராகனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுது. ஸோ இதை பார்த்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுச்சு, சூழ்நிலையெல்லாம் சரியாகட்டும், நீ இருக்கிற இடத்துக்கே வந்து மொத்த டிராகன் எனத்தையுமே வேறு இருக்கிறேன் அப்படின்ட்டு ஷார்ட் சைன்ட் சொல்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே சிட்டி சைடு நம்ம ஷார்ட் சைன்ட் வந்துட்டு இருக்கும்போது இந்த லோலி காப்ளின்ஸையும் இந்த டிராகன்ஸையும் கூட அவங்களால சமாளிக்க முடியல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே தான் வராங்க. அந்த இடத்துல லேடருடைய டீம்மேட்ஸ் 2 பேர் இருப்பாங்களே, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு புனிதவதி இந்த காப்ளின்ஸ் வந்து லிஃபேரியாவையும் லேடரையும் கேப்சர் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே கூடுவோம். ஸோ நம்ம ஷார்ட் சைன்ட்டும் நான் அந்த மேஜிக் ஃபாரஸ்ட்குள்ளே போய்ட்டு அந்த காப்ளின் ட்ரைபையே வேரோட அறுக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய ஷார்ட் சைன்ட்டும் கோவத்தில் போகலான்னு ட்ரை பண்ணும்போது இல்லை நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா திருப்பி டிராகன்ஸ் வந்து நீங்கள் அட்டாக் பண்ணும், ப்ளீஸ் நீங்கள் எங்களை காப்பாற்றுறதுக்கு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடர் கூட அந்த பொண்ணும் அந்த ஷார்ட் சைன்ட்டோட கையை பிடிச்சிட்டு கேட்கும்போது எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க, நீங்கள் எங்கே இருங்க, எங்கேயும் போகாதீங்க, இந்த நாட்டோட குடிமக்கள் தானே நாங்கள், எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு. ஷார்ட் சைன்ட்டும் ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டு தான், வெறும் 2 பேத்துக்காக நான் இங்கே இருக்க மொத்த பேத்தையும் விட்டுட்டு அங்கே போக முடியாது, அதனால நான் இங்கே தான் இருந்தாகணும். லேடர் இதுக்கு ஏதாவது குத்தம் சொல்லணும்னு விரும்புனா ஒன்னே தான் நீ சொல்லணும், ஒரு காப்ளின்னு கூட உன்னால் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு நான் ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணால் மேடத்துக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணோம், அவங்க தான் ஏதாச்சும் ரெஸ்கியூ டீம் ஏதாச்சும் அனுப்பி வைப்பாங்க அப்படின்ட்டு ஷார்ட் சைன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் காப்ளின் ட்ரைப் தான் கட்டுறாங்க. அந்த இடத்துல ஹே தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு லேடரையும் இஃபேரியாவையும் சங்கிலி போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடவே 2 பேர்த்த பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது ஹே நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு ஒரு கல் பக்கத்தில் அவங்க 2 பேர்த்தையும் கீழே தள்ளி விடுறாங்க. என்ன எல்ஃபை கூடமா பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு லேடர் ஷாக்காக பார்க்குறான். சரியா உன்னுடைய நீ ஹீல் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுடைய பாய்சன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹீல் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்ட்டு இஃபரியா சொல்கிறா. அந்த சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். பரவாயில்ல இஃபரியா, உன்னுடைய மேஜிக் பவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்படியே அவனை அட்டாக் பண்ண போவானா, பட் நம்ம மற்ற காப்ளின்ஸ்லாம் லேடரை பிடிச்சி வச்சுக்கிது. அந்த டைம் லேடர் ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு என் பேர் எப்படி உனக்கு தெரியும், நான் என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்ட்டு இஃபரியா கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ இஃபரியோட தொடையில கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய நகத்தை வச்சு ஓட்டையை போட்டவனே போதும். ஸோ இஃபரியாலாம் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதை பார்த்துட்டு லேடரும் நீ போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது ஒரு காப்ளின் மூஞ்சிலே ஒன்று விட்டு தலைவர்கிட்ட இப்படி சத்தமெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். நீ ஒரு ஹை லெவல் காப்ளின் நல்லாவே தெரியுது, உனக்கு இன்டெலிஜென்ட் நிறையா இருக்குன்னு தெரியுது, நீ எங்களை கார்த்தி இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கக்கூடாது, ஷார்ட் சைன்ட்டு உங்களை வந்து கண்டிப்பாக போட்டு தேடுவாங்க, அவங்க மொத்த இனத்தையுமே உயிரோட அழிச்சிருவாங்கன்னு சொல்லும்போது என்ன ஷார்ட் சைன்ட்டா, டேய் அவளும் என்னோடய ஏம் தாண்டா, என்ன கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு விட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். என்ன அவள் எங்களை வந்து கொல்லுவாளா, எங்களில் ஒரு ஆள் அங்கே தான் இருக்கான், அவளை ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, சப்போஸ் அவள் இங்கே வர மாதிரி இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வர முடியாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் பக்கத்தில் இந்த காப்ளின்ட்ட சொல்லிட்டு 2வது தலைமுறையில் இருக்கக்கூடிய காப்ளின்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் ஃபாரஸ்ட்டில் வேட்டையாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளினும் போக ஆரம்பிச்சிடறான். இந்த நேரத்தில் செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய காப்ளின்ஸ் எவல்யூஷன் ஆனால் தான் இந்த டைமில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லேடரை உதச்சிட்டு நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு ஹீரோ மிரட்டுறான். காப்ளின்ஸை பிடிச்சிட்டு போய் சித்திரவதையும் ரிசர்ச்சும் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு லேடர் சொல்லுவான். நான் தான் சொன்னனா இல்லையா அப்படின்ட்டு கத்தியை வச்சு லேடர் ஒரு காதை வெட்டிடுறான். ஐயோ என் காதுன்னு சொல்லிட்டு வழியில் அலறி துடிக்க ஆரம்பிச்சிடுறான் லேடரு. இதெல்லாம் ஹியூமன்ஸுக்காக தான், ஹியூமன்ஸ் வளர்ச்சிக்காக தான் அப்படின்ட்டு லேடர் சொன்னாலும் என்ன ஹியூமன்ஸா, உங்களுடைய ஹியூமன் வளர்ச்சிக்காகவா, அப்புறம் ஏன்டா காப்ளின்ஸ்கிட்ட பிடிப்பட்ட மக்களை போட்டு தள்ளிங்க, உங்களுடைய ரேங்க் வளர்கிறதுக்காக காப்ளின்ஸ் கூடயும் சேர்த்து வச்சு மக்களையும் சேர்த்து போட்டு தள்ளிங்க, ரத்தத்தால் தானே நீங்கள் உங்களுடைய ரேங்க்கை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டோன்னே லேடர்லாம் ஷாக் ஆகிடுறான். இந்த காப்ளினுக்கு எப்படி நம்மளை பார்த்தினா டீட்டெயிலாக தெரிஞ்சுது அப்படின்ட்டு லேடரும் இஃபரியாவுமே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த டைம் ஹீரோவோ உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது, ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து ஈவிலானவன், அதனால் உங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ டெரராக சொல்கிறான்.
அடுத்த சீனே இல்லை அப்படி பண்ணாத ப்ளீஸ் லார்ட் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஃபரியா வந்து கதறிட்டு இருக்கா. அவங்க இஃபரியாவுக்கு நடக்கிறத பார்த்துட்டு லேடரும் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. அந்த டைம் ஹீரோ, இஃபரியா நீ சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாடமே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே என்ன எப்படி ஆகிட்ட, இதை பார்த்து அவங்களுடைய லாடி எப்படி நினைக்கிறாங்கன்னு நானாக பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ சிரிக்கிறான். ஸோ ஹீரோக்கு முன்னாடி ஏகப்பட்ட காப்ளின்ஸ் இஃபரியா கிட்ட போகுது. ஸோ இஃபரியா அப்படின்னு சொல்லிட்டு லேடரும் கத்துறான். அந்த இடத்த கட் பண்ணா, டேய் அந்த இடத்த விட்டு வாட, அடுத்தது நான் தான்டா, டேய் நீ பண்ணுறத பார்த்தா இன்னும் சித்ருவா போல இருக்கடா, பாஸ் வந்து இந்த பொண்ணை சாவாமல் இருக்க சாவாமல் வச்சிருக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காபின்ட்டு சொல்லும்போது, டே அந்த பொண்ணு என்ன சாவலை, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த காபின் அந்த இடத்துட்டு போகுது. இன்னொரு காபின் அந்த இடத்துக்கு வருது. ஸோ அந்த டைம் இஃபரியா நீ நல்லா இருக்கல கேடு, நான் என்ன ஊரோட தான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹேய் நான் உனக்கு பேசுறதுக்கு சான்ஸே கொடுக்கலையே, நீ என்னத்துக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு காபின் அவன் மூஞ்சிலே உதைக்குது. அந்த இடத்துக்கு இன்னொரு காபின் வந்து இஃபரியாவை பாதுகாத்திட்டு இருக்கு. ஸோ ஹோலி மதரை வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு ஹியூமன்ஸ் மேலே ஹீரோ ரொம்ப வெறுப்பாக இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நமக்கு அது ஃப்ரூட்ஸ் ஆச்சும் கிடச்சிது, அங்கே அது கூட இல்லை அப்படின்ட்டு கசானாவும் சொல்கிறா. ஸோ இல்லை ஹியூமன்ஸ் மேலே ரொம்பவும் கோபமாக இருக்கான் ஹீரோ அப்படின்ட்டு ஹீரோவுடைய ஆள் யூவும் சொல்கிறா. ஸோ பரவாயில்ல, நான் பார்த்ததுலேயே ரொம்ப யூனிக்கான காபின் தான் அது, அவன் தான் எனக்கு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி மதர் ஒரு மாதிரி பண்ணும்போது, ஆமாம்மா நீ அவனை விரும்புகிறேன்னு நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு கசானாவும் சொல்கிறா. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு காபின் வந்துட்டு, பாஸ் செகண்ட் ஜென்ரேஷன் போயிருக்காங்கல்ல, ஸோ அவங்க திரும்பி வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே ஹீரோ அதுக்குள்ளவா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகிறான். ஸோ அந்த இடத்துல செகண்ட் ஜென்ரேஷன் காப்ளின், பாஸ் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோடைய சிஸ்டத்தை செக் பண்ணி பார்க்குறான். ஸோ அந்த காப்ளின் வந்து 33 வாரியர் டைப்பில் எவால்வ் ஆகிருக்கு. பரவாயில்ல, கிட்டத்தட்ட இவங்க என்னுடைய லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோ வந்துட்டு, ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு கேட்கும்போது, பாஸ் நம்ம சுத்த விட்டத்தில் இருக்க மொத்த பீச்சு நம்ம வேட்டையாடிட்டோம், அதனால தான் நாங்கள் பீச்சை தேடி சவுத் ஈஸ்ட் சைடு போனோம், ஆனால் அங்கே நிறைய ஹை லெவல் காப்ளின்ஸை நாங்கள் கண்டுபிடிச்சோம், நம்மளுடைய கோவிலே நிறைய காப்ளின்ஸ் செத்துருந்தாங்க, அவங்களுடைய அடையாளத்தை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே பீஸ்ட், அங்கே ஹை லெவல் காப்ளின்ஸோடைய சீல்ஸ்லாம் இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹை லெவல் காப்ளின் குழு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஹை லெவல் காப்ளின்ஸா அப்படின்னு யோசிக்கிறான். ஆமாம் பாஸ், அங்கே பிளிட் ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஹை லெவலான காப்ளின் ட்ரைப் இருக்குது, காப்ளின் இனம் இருக்குது, ஸோ அவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அவங்களுடைய தலைவன் நம்ம கேப்சர் பண்ணிட்டான். ஸோ ஹியூமன்ஸ் கூட சண்டை போடும்போது நம்மளுடைய குழு நல்லாயிருக்கும், சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். அந்த டைம், டேய் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் நீங்கள் வெறும் காப்ளின்ஸ் தான், ஹியூமன்ஸ் கூட சண்டை போட்டு நீங்கள் எல்லாரும் தோக்க தாண்டா போகிறீங்க, ஜஸ்ட் வெயிட் மட்டும் பண்ணி பாருங்கடா அப்படின்னு லேடர் சொல்கிறான். நீ அமைதியாக இருந்ததும் நான் மறந்துட்டேன் உன்னை பாத்தி அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு, ஹலோ பாய்ஸ் இங்கே ஒரு ஹியூமன் இருக்கா, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு காப்ளின்ஸ் சொன்னே எல்லா காப்ளின்ஸும் அவன் மேலே தாவிடுதுங்க. என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது, ஓ பரவாயில்ல, ஹியூமன்ஸில் பொண்ணுங்க அவளுடைய உடம்பு மட்டும் சாஃப்டாக இருக்கும்னு நினச்சேன், ஆம்பளுடைய உடம்பும் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட உட்காந்து மேட்ரு பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. இங்கே மோசம்டா அப்படின்ட்டு அவன் வந்து கதறிட்டு இருக்கும்போது, ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் பேசி காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து அவனால் முடியல, ஸோ நாக்கு தொங்கி போய் கிடக்கிறான் லேடரு. ஸோ அப்படியே கேம்ப் ஃபயரில் நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு, நீங்கள் உண்மையுமே பிளட் ஃபாக் ட்ரைபை நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு யூவும் கேட்கும்போது, ஆமாம் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்கிறான். இனிமேல் ஆமாம், ஆனால் அவங்கள அட்டாக் பண்ண போகிறது கிடையாது, அவங்களுடைய லீடரை தான் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். இனிமேட்டு நம்மளுடைய ட்ரைபு பேர் தியாங்குவாங் ட்ரைப் அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே எல்லா காப்ளின்ஸும் புது பாஸுக்கு நன்றி, நம்மளுடைய குழு பேர் தியாங்குவாங் ட்ரைப் அப்படின்ட்டு அவங்களாம் கோஷம் பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ட்ரைப்னே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். பிளட் ஃப்ளாக் குரூப் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான குரூப்பு, அவங்கள எப்படி நம்ம போய் அட்டாக் பண்ணி ஜெயிக்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு கேட்கும்போது, அதை பற்றி நீ கவலைப்படாத, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் இன்னும் யூஸ் பண்ணாத ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இஃபரியாவை நினச்சிக்கிட்டு. ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் காலையிலே நம்ம ஹீரோ பிளட் ஃப்ளாக் குரூப்பை கண்காணிக்க வந்துடுறான். ஸோ அங்கே வந்து பார்த்துட்டு, பரவாயில்ல இங்கே எல்லாமே ஹை லெவல் காப்ளினாக இருக்குது, ஆனால் இவங்களை யாரையும் நிர்வகிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு காப்ளின்ஸ் வந்து ஒரு கூடாரத்துக்கு வெளியே ஃபுட் எடுத்துகிட்டு போய் நிற்கிது. பார்ப்போம் அவங்களுடைய காப்ளின் தலைவர் எப்படி இருக்காருன்ட்டு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே அந்த காப்ளின் தலைவர் வெளியே வரான். ஸோ லெவல் 50, பரவாயில்ல இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு